அருமையான கவிதாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அருமையான மகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். அருமையான மகளே, உன்னை சுவிசேஷகியாக, you are becoming evangelist, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மகளாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ உயர்ந்த பருவத்திலே ஏற போகிறாய். சபைனா சொன்னோம், சத்தமா சொல்லுங்க. ஆமென். உயர்ந்த பருவத்தில் ஏற போகிறாய், எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. நீ போகிற இடத்திலெல்லாம் அப்பமும் தண்ணீரும் திராட்சரசமும் குறைவுபடாதீங்க. ஏனென்றால் நீதான் அப்பத்தின் வீடு. நீ சுவிசேஷகி. நீ அங்கு போகின்ற வழியிலே அது அப்பத்தின் வீடாக மாறிவிடுகிறது. நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? இது வரைக்கும் உங்க ஜெப வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அன்னைக்கே அருமையான சின்ன குட்டி சாட்சி கொடுத்தா அந்த பிள்ளை மருமகம். இங்க கவிதா அன்னைக்கு தான் நான் வந்துட்டு ஜெப வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, இப்போ அப்போ போட்ட ஜெபத்தை காட்டல இப்ப எப்படி இருக்கணும்? உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் அருமையான ஊழியர் திடீரென்று மரித்து விட்டார். அவருடைய மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது. she so innocent. அவளுக்கு அழகான ஒரு பெண் பிள்ளை இருந்தது. சின்ன குழந்தை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்து எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஒரு நாளிலே அவள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும்படியாக தேவ ஆவியானவர்களை உற்சாகப்படுத்தினார். இந்த குறிப்பிட்ட வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அவள் தெரிந்து கொண்டாள், என்னை கர்த்தர் ஒரு சுவிசேஷகியாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. அன்றையிலே இருந்து என்னுடைய கணவனார் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நான் எடுத்து செய்வேன் என்று சொல்லி அவ வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. வெளியில எங்கேயுமே போகல. அவள் வீட்டில் ஜெபிக்க 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 அவளை தேடி ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தது. ஒரு பெரிய சபையை உருவாக்கும்படியாக, ஒரு பெரிய சபைக்கு ஊழியக்காரியாக மாறும்படியாக கர்த்தர் அவளை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கேட்கிற அருமையான மகளே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன்னை ஒரு சுவிசேஷகியாக, the evangelist, the good gospel woman, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நீ போகிற இடத்திலெல்லாம், அந்த இடத்திலெல்லாம் அப்பமும் தண்ணீரும் திராட்சரசமும் ஒரு நாளும் குறைவுபடாது. பயப்படாமல் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அவங்க இல்லை, இவங்க இல்லை, வில்ஃபர்ட் இல்லை, எல்லாரும் ட்ரெயினில் போகிற மாதிரி தான். அந்தந்த ஸ்டேஷன் வந்து அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னோடு கூட கர்த்தர் மாத்திரம் வருகின்றார். எனவே அவர் நம்மை ஆற்றி தேற்றுகின்றவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் முழுதுமாக நாம் அர்ப்பணிக்க முடியாது. அருமையான மகள் கவிதா முன்பதாக வரும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் வித் யுவர் ஸ்டார். எஸ். சபையார் அனைவரும் எழுந்து நிற்போம். மகளுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்திக் கொள்வோம். Those they are the God servant, please come forward. ஊழியக்காரர்கள் யாரும் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான சகோதரியே, this day is one of the anointing day. மகளை கர்த்தர் சுவிசேஷகியாக அவர் தெரிந்து கொண்டு மகள் வழியாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மகளை ஆற்றி தேற்றுகிறது ஆவியானவர் மாத்திரமே.
பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று போவாஸ் ரூத்துக்கு சொல்லுகிற வண்ணமாக இந்த வேளையில் அபிஷேகத்தின் ஆவியானவர் உன் மீது இறங்கி இருக்கிறார். உன்னை பெரியவர்கள் எடுத்து பயன்படுத்த போகிறார். மகளே, நீ பயப்படாமல் சத்தமிட்டு தேவனுடைய சமூகத்திலே கூப்பிடுகிற உன்னுடைய வார்த்தைக்கு அவர் இறங்கி அவர் பதில் கொடுத்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உனக்கு தரப்போகிறார். உடைய கரங்களிலே வரங்களை தரப்போகிறார். அநேகருக்கு சுகப்படுத்துகிறவர், அநேக தீர்க்கஸ்தவர், பிசாசுகளை விரட்டும்படியாக மகனை எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. மகனே, எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் எடுத்ததல்ல, உனக்குள்ளாக இருக்கின்றார். அவர் உனக்குள்ளாக இருக்கின்றார். இதுதான் தேற்றக்கூடிய ஒரு வார்த்தை. உனக்குள்ளாக இயேசு இருக்கின்றார். உனக்குள்ளாக அந்த வில்ஃபர்ட் இருந்தார். இப்பொழுது இயேசுவோடு கூட உனக்குள்ளாக இருக்கின்றார். இந்த தேர்தல் நாளை கர்த்தர் மகளை ஆற்றி தேற்றி ஆசிரியர் கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படுவோம்.